Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 538 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஜோரோ போன பாட்டுல அந்த ஹோடிய ஒரே போட்டான்ல, அதை பார்த்துட்டு அவனுக்கு ஆளுக பூரா வாய பொளந்துட்டானுங்க. என்னங்கடா இது, நம்ம ஹோடிய அதுவும் தண்ணியில வச்சு ஒரு ஹியூமன் போட்டுட்டானான்னு, ஐ மீன் வெட்டிட்டானான்னு. இது யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆச்சே. இப்ப அவனுக்கு என்ன ஒண்ணு குழப்புதுன்னா, ஒரு ஹியூமனால எப்படி தண்ணிக்குள்ள இவ்வளவு வேகமா இருக்க முடியுதுன்னு. இப்ப என்னன்னா ஜோரோ எல்லாம் பண்ணிட்டான், ஆனா பயலுக்கு மூச்சு ஒண்ணுமே. சோ அடிச்சு புடிச்சு வேகமா மேல நீந்தி போவான். அவங்க பாச வெட்டுனா கூட இருக்க அவனுக்கு ஆளுகெல்லாம் என்ன சும்மாவா இருப்பானுங்க? கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாச வெட்டுவேன்? நீ சாதாரண மனுஷன் தானே, உன்னால தண்ணிக்குள்ள கூட கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியல, நீ எங்க பாஸ் அட்டாக் பண்றியா, உன்னை விட மாட்டான்டான்னு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. பெரிய வெண்ணெய்க்கு மாதிரி தண்ணியில சண்டை போட வருது, அடிச்சுட்டா நான் தான் பெரிய வீரங்கிறது, அடி வாங்கிட்டா இப்படி ஒரு டயலாக பேசுறது. இவனுக்கு இதே பொழப்பு. அப்ப அந்த மொத்த ஃபிஷ்மேன்ஸுமே ஆளுக்கு ஒரு ஸ்டெராய்டு எடுத்து வாயில போட்டுக்குவானுங்க. ஏன்னா ஆப்போனன்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நெப்டியூனோட ஆர்மியையும் கம்ப்ளீட்டா போட்டு தள்ள போறானுங்க. அதனால அந்த ஸ்டெராய்டை போட்டதுல பாடி நல்லா ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு, கண்ணெல்லாம் செவச்சவன்னு செவந்து போயிருச்சு. வெறி கொண்டு பாஞ்சு போவானுங்க. இங்க ஜோரோ வேகமா மூச்சு எடுக்கிறதுக்காக மேல வருவான், வேட்டிக்கிட்டே வருவானுங்க. இங்க கிங் அதை நோட் பண்ணிடுவாரு. ஆனா அவரால் என்ன பண்ண முடியும்? அந்த டைம் நம்ம ஜோரோ மேல எப்படியாச்சும் வந்துடலான்னு கிட்டக்க வந்துட்டான். ஆனா அதுக்குள்ள வந்து புசுக்குன்னு காலை பிடிச்சிட்டானுங்க. இங்க உசோப்புக்கு பதறும், ஏன்னா ஜோரோ அப்பவே நீந்தி மேல வந்தான், இன்னுமே அவன் மேல வந்து சேரல. இதுல வேற அவன் ப்ரூக்கையும் பாத்துக்கணும், ஏன்னா அவனுக்கு தண்ணியில கண்டோம். சரி ரைட்னு அப்படியே ஜோரோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அங்க ஜோரோவோட காலை பிடிச்சவனுக்கு கீழே பிடிச்சி இழுத்துருவானுங்க. நார்மலாவே அவனுக்கு பயங்கர ஸ்ட்ராங், இதுல வேற ஸ்டெராய்டு எடுத்துட்டானுங்கல்ல. சோ பயங்கரமா ஜோரோ அட்டாக் பண்ணுவானுங்க. அவனுங்களையுமே ஜோரோ விடாம அவனுக்கு அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து தெரிக்க விடுவான். அப்ப ஒருத்தன் ஜோரோவை அட்டாக் பண்ணி, உன்னால டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, இப்பவே மூச்சு விட முடியாம முக்கிட்டு இருக்க, ஒழுங்கா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா தப்பிச்ச, இல்லைன்னா ஸ்பாட்லயே செத்துருவேன் அப்படின்னு ஓவரா வாய் பேசிட்டே அட்டாக் பண்ணுவானுங்க. ஜோரோவும் அவனால முடிஞ்ச அளவுக்கு தடுப்பான். இந்த டைலாக் எல்லாம் இவனுக்கு வெளியில வந்து பேசியிருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு பல்லு பகடெல்லாம் பேர்ந்துருக்கும்ல. பட் இருந்தாலுமே அவனால ஜோரோவை எதுவும் பண்ண முடியல. ஒவ்வொருத்தனா போனா தானே அவன் அட்டாக்க தடுத்துறான். அத்தனை பேர் வாங்க மொத்தமா அவனை சொல்லி முடிச்சிடலான்னு பாஞ்சு வருவானுங்க. ஜோரோ என்ன பண்ணிடுவான், ஒன் ஸ்வாட் ஸ்டைலான 36 பவுண்ட் ஃபீனிக்ஸை தண்ணி கடியில வச்சு அட்டாக் பண்ணுவான். அவ்வளவுதான், அவனை ஃபாலோ பண்ணி வந்தவனை எல்லாம் தெரிச்சிருவானுங்க. இதனாலேயே அவனுக்கு வெறி அதிகமா போய் எப்படியாச்சும் ஜோரோவை கொன்னே தேணும்னு சொல்லி பிச்சுக்கிட்டு வருவானுங்க. நல்ல வேலை அதுக்குள்ள நம்மால மேல வந்து மூச்சு வாங்கிடுவான். அப்போ கிங் என்ன சொல்லிடுவாரு, இந்த இடம் பூரா தண்ணியில நிறைஞ்சுக்கிட்டு வருது, இதுக்கு மேல உங்க யாராலையும் இங்க சர்வே பண்ண முடியாது, சோ இனி நல்லா கெட்டியா புடிச்சுக்குங்க, மத்த நான் பாத்துக்கிறேன் பாரு. சரி ரைட்னு ஜோரோ அவரை நோக்கி நீந்தி போவான். அந்த டைம்னு பார்த்தா ஒவ்வொரு சோல்ஜர்ஸியா சடக்கு சடக்கு சடக்குன்னு உள்ள இழுத்து அசால்ட்டா பொளந்து கட்டிட்டு இருப்பானுங்க. சொல்ல போனா அவங்களுமே ஃபிஷ்மேன்ஸ் தான், அவ்வளவு ஈஸியா காலி பண்ணுவானுங்கன்னு கிங் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும். இப்ப சட்டு போட்டு இந்த பிளேஸ் அவுட் எஸ்கேப் ஆலனா இவங்க எல்லாத்துக்குமே ஆபத்து. அதுக்கப்புறம் எதிர்த்து சண்டை போறதுக்கு கூட இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. சோ கிங் என்ன பண்ணிடுவாரு, நம்ம உசோப்பு கிட்ட அந்த கோரலை கொடுத்து ஏரை கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு கெட்டியா புடிச்சுக்குங்க, நான் அவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறேன் பாரு. சரி ரைட்னு உசோப்பும் ப்ரூக்கும் ஏரை ஒரு பபிள் மாதிரி உருவாக்கி தலையில மாட்டிக்குவானுங்க. அவருக்கு வேற முதுகு வலி. சரி எதுவா இருந்தா என்ன, நம்ம ஆளுகளை முதல்ல காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு சட்டுன்னு தண்ணிக்குள்ள போயிருவாரு. அந்த டைம் ஜோரோவும் அடிச்சு புரண்டு வந்து அவரோட தாடியை நல்லா டைட்டா புடிச்சுக்குவான். சுத்தி பார்த்தா ஃபுல்லா அந்த ஹோடியோட ஆளுங்க தான். இப்ப இவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா வெளியே கொண்டு போகணும். தண்ணிக்குள்ள ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடி அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாரா. உசோப் என்ன பண்ணுவான், ஜோரோக்கு ஏர் தேவைப்படும்ல, சோ அந்த கோரலை தூக்கி அவன் சைடு வீசுவானா. குடிக்கலான்னு போகும்போது அந்த கிங் தண்ணியை பிடிச்சாங்க சல்லுன்னு இழுத்துட்டு இருப்பான். சோ அதுல நம்மால மிஸ் பண்ணிடுவான். இங்க இவனுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு, நெப்டியூன் அங்க ஒரு வழி பண்ண போறான்னு. கிங் அல்ட்ரா மெரைன்னு சொல்லி இழுத்த தண்ணியை ஒரு அடி அடிப்பாரு. அப்படியே ஒரு பெரிய சுழலே உருவாகி சும்மா பிச்சுக்கிட்டு போகும். அதுவும் அந்த சுழல் வாசலை நோக்கி தான் அடிச்சு பிச்சுக்கிட்டு வெளியில போகும். சோ குறுக்க இருந்த அந்த வில்லப்பல்களோட ஆளுங்க எல்லாருமே அடிச்சு அங்க இங்கன்னு தெரிச்சிருவானுங்களா. அந்த சுழல் வழியா இவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா வெளியே அனுப்பி வச்சிருவாரு. இதை பார்த்து அந்த வில்லப்பல்கள் எல்லாத்துக்குமே காண்டாவும், ஆனா எதுவும் பண்ண முடியல. அதே நேரம் இங்க ஹோடிக்கு வெட்டு விழுந்ததுனால பையன் அப்படியே பேன்னு கிடப்பான். உடனே அவன் வாயில கொண்டு போய் ஸ்டெராய்டை போட்டு விட்டுருவானுங்க. இங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியா அடிச்சு புடிச்சு பேலஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்களா. சரி கிங்கும் கூடவே எஸ்கேப் ஆயிடுவாருன்னு பார்த்தா மனுஷன் அப்படியே முடியாம பேன்னு கீழே விழுவாரு. யோ கிங் என்னையா உடனே நாக் அவுட் ஆயிட்ட, எந்திரியா எந்திரின்னு எழுப்பி விட்டா. என்னப்பா பண்றது, வயசாயிடுத்து, அதனால சுத்தமா பாடி கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னால ஒரு மில்லி மீட்டர் கூட அசைய முடியாது, அதனால ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேயே கவுந்துருவான். இதை வெளியில இருந்து அவங்க ஆளுகெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ கிங் மட்டையாயிட்டாருன்னு. இங்க நம்ம ஆளுகளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. யோ நாங்க என்னையா பண்றதுன்னு கேட்டா அவ்வளவுதான், இதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டு கண்ண முடிடுவான். யோ கிங் சுத்தி எல்லாம் நம்மள எப்படா குருமா பண்ணலான்னு இருக்கானுங்க, நீ பாட்டுக்கு இங்க குதூகலமா படுத்து தூங்கிட்டு இருக்க, ஏந்திரியான்னு உசு பேத்தி விடுவான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. அவனுக்கு வேற வெறி கொண்டு லுக்கு விட்டுட்டு இருக்கானுங்க, என்ன பண்ண போறானுன்னு தெரியல. அந்த டைம்னு பார்த்து கிங்கோட திமிங்கலம் அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு வரும். அவ்வளவுதான், அதை லேக்கா பிடிச்சிக்கிட்டு வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆவாங்க. அவன் இங்க ஜோரோவால தான் சுத்தமா முடியல, ஏன்னா பயலுக்கு மூச்சு விடுறதுக்கு தான் ஏர் இல்லையே. இருந்தாலும் கஷ்டப்பட்டு சமாளிப்பான். எல்லாருமே அப்படியே அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆவாங்க. அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சுன்னு பார்த்தா உசுக்குன்னு யாரோ கிங்க பிடிச்சி
பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எவன்டா அவன் நல்லா போயிட்டு இருந்த வண்டியில சடன் பிரேக் போட்டதுன்னு எட்டி பார்த்தா அது அந்த ஹோடி பயபுள்ள. கண்ணெல்லாம் அப்படியே செவன்னு செவந்து போயிருக்குது. பின்ன சும்மாவா ட்ரக் எடுத்திருக்கானே. கிங் முடிவு பண்ணிட்டாரு இனிமேட்டு தப்பிக்க முடியாது, நம்ம தான் இனி சண்டை போட்டாகணும்னு சொல்லிட்டு அவரோட திமிங்கலத்தை விட்டுருவாரு. அது எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். வெளியில இருக்க அவரோட ஆர்மிக்கெல்லாம் பயங்கரமா பதட்டமாயிருச்சு. ஐயோ மறுபடியும் ஹோடி கிட்ட மாட்டிட்டாருன்னு. அதனால அங்க இருந்த சீஹார்ஸ் மினிஸ்டர் கிட்ட வாங்க நம்ம போய் கிங் எப்படியாச்சும் காப்பாத்தலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கிங் இவங்களை காப்பாத்தணும் தான் கஷ்டப்பட்டு வெளியில அனுப்பி விட்டுருக்காரு. இப்ப திரும்பியும் சண்டை போறான்ட்டு உள்ள போனானுங்கன்னா அவர் போட்ட எஃபர்ட் எல்லாம் வீணா போயிருமே. அவர் உள்ள இருந்துகிட்டு கத்துவாரு, எவனாச்சும் உள்ள வந்தீங்க தூக்கி போட்டு தொண்டையிலேயே மிதிப்பேன்னு. எல்லாம் இங்க இருந்து அடிச்சு புடிச்சு எப்படியாச்சும் தப்பிச்சு போய் என்னோட பையன் ஃபுகபோஷி கிட்ட சொல்லி எல்லாரும் ஒன்னா திரும்பி வாங்க, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உடனே மினிஸ்டருக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ரைட், இனிமேட்டு வேஸ்ட் பண்ண டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு போய் இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு வருவோன்னு வேகமா கிளம்பிடுவாங்க. உடனே ஹோடியோட ஆளுங்களாம் நாங்க வேணா அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பொழந்து கட்டிட்டுமான்னு கேட்பானுங்க. ஹோடி அதெல்லாம் வேண்டாம், கிங்க கழட்டி விட்டுட்டு போன சோல்ஜர்ஸ் கண்டிப்பா டம்மி பல்லுல தான் இருப்பானுங்க, அவனுல போய் அட்டாக் பண்ணி ஒரு சுக்கும் பிரோஜனம் இல்லைன்னுவான். அதுக்கப்புறம் அந்த முட்டாப்பைய கிங்க கட்டி போடுங்கடாமா. அவரு நம்ம ஆளுங்க கிட்ட சாரி சொல்லுவாரு, ஏன்னா காப்பாத்தணும் தான் இவ்வளவு போராடினாரு, எல்லாமே வீணா போச்சு. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா உசோப்பு தொக்க மாட்டிட்டான். ஜோரோவால மூச்சு விட முடியல, அவன் படாத பாடுபட்டு இருப்பான். தண்ணி கடியில ப்ரூக்கோட நிலைமை என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சோ இப்போ நம்ம ஆளுகளோட சேர்த்து கிங்கையுமே மொத்தமா லாக் பண்ணிட்டானுங்க. இப்படி இங்க நிலைமை மோசமா இருக்கா. அதே நேரம் அங்க கட் பண்ணி அந்த பிரின்ஸ் ஃபுகபோஷியை காட்டுறாங்க. அவன் நம்ம ஸ்டார் ஹேட்டோட க்ரூவையும் அவனோட கப்பலையும் தான் தேடிட்டு இருப்பானுங்க. அப்படின்னா இன்னுமே அவனுக்கு கோட்டையில என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு சுத்தமா தெரியல. அப்ப இந்த மாதிரி கிங் நெப்டியூன் 4 ஸ்டார் ஹேட் பைரட்ஸை பேலஸ்க்கு இன்வைட் பண்ணதா வந்து சொல்லுவானுங்க. அவனுங்க தாண்டா இப்ப பெரிய வேலையை பார்த்து விட்டானுங்க. பேலஸ் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறது இப்ப அவனுங்க தான். சரி, கோரல் ஹில்ல இருந்த அந்த 2 பேர் எங்கன்னு கேட்பான். உடனே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு கால் பண்ணுவானுங்க. ஆனா ரீச் பண்ண முடியாமா. எப்படி ரீச் பண்ண முடியும், எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டானுங்களே. அப்படியே பேன்னு கிடப்பானுங்க. சரி ரைட், என்ன ஏதுன்னு செக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்களா. அந்த டைமுங்கும் போது அவனுக்கு ஒரு கால் வரும். ஏன்டா என்ன மேட்டர்னு கேட்டா வாட்டர்வில் டவுன்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து. என்னன்னா ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தவனுங்க இந்த டவுனை நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அது மட்டும் இல்லாம குயின் ஒட்டஹிமேன்னு சொல்லி எடுப்பான். அதுக்குள்ள பின்னாடி ஒரே போர்டு, அட அந்த ஹோடி பேலஸ்குள்ள என்ட்ராகும் போது மிச்சவங்க எல்லாத்தையுமே கலவரம் பண்ணுங்க, அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டான்ல, அந்த கூட்டம் தான் இவனுங்க. இங்க ஃபுகபோஷி என்னடா எங்க அம்மாவை என்ன பண்ணானுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கதறுவான். அதான் பொழந்துட்டானுல எப்படி சொல்லுவான். அங்க ஏதோ பஞ்சாயத்து வாங்கன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வீல் டவுனுக்கு வேகமா கிளம்புவானுங்க. இருக்கிற பஞ்சாயத்துல இப்ப இது வேற. இப்படி இந்த இடத்தை விட்டு அவனுக்கு கரெக்டா கிளம்பின உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஹோடியோட கூட்டம் வந்து இறங்கி கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், இனிமேட்டு இது நம்ம இடம், எவனாலையும் நம்மள தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு கலவரத்துக்கு இறங்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.